வாழ்வை முடிப்பேன். செடியே உம்மில் நிலைத்திருந்தால் நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பேன். உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, உமராவியால் தான் ஆகணும் தேவா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, உமராவியால் தான் ஆகணும் தேவா. இறங்கும் தேவா உம்மாலன்றி எந்தன் விருப்பமும் ஓட்டமும் வீணே. இறங்கும் தேவா உம்மாலன்றி எந்தன் விருப்பமும் ஓட்டமும் வீணே. உம்மாலன்றி எல்லாரும் சொல்லுங்களேன். ஆகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. சிறுவன் கை ஐந்தப்பம் இரு மீன்கள் உண்டு, எடுத்தாசீர்வாதித்து அளித்திடும் தேவா. சிறுவன் கை ஐந்தப்பம் இரு மீன்கள் உண்டு, எடுத்தாசீர்வாதித்து அளித்திடும் தேவா. யுத்தம் எனதல்ல கர்த்தரின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். யுத்தம் எனதல்ல கர்த்தரின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் வேளை, கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவீரே. சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் வேளை, ஆவியே கொடியேற்றுவீரே. எந்தன் நாமூலம் பேசும் இயேசுவே, எங்களை ரத்தத்தில் வைத்திடுமாமே. எந்தன் நாமூலம் பேசும் இயேசுவே, எங்களை ரத்தத்தில் வைத்திடுமாமே. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. கொடியானது என்றும் தனியே கனிதராது என்று சொன்னீரே. கொடியானது என்றும் தனியே கனிதராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்திருந்தால் நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பேன். செடியே உம்மில் நிலைத்திருந்தால் நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பேன். உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை.
இப்பொழுது வேத வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இப்பொழுது நாம் பாடின பாடலினுடைய அந்த முதல் அடிதான் நாம் இன்னைக்கு செய்தியாக நான் உங்களோடு கூட வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிமா. நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி, அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார், அதை சுத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் பலமுறை கேட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட பேசினதான வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த முதல் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? வாசிங்க பார்க்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி. நாம நிறைய இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பார்த்து நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்லி இருக்கிறாரு, நல்ல சமாரியன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு வரும்போது இங்கே தன்னை ஒரு செடிக்கு நேராய் தன்னை என்ன செய்கிறார்? ஒப்பிட்டு பேசுகிறார். அந்த செடி வேற எதுவுமே இல்லை. இவர் யார்? ஒரு மெய்யான திராட்சை செடி. ஏன் ஆண்டவர், நானும் நிறைய நேரத்தில் யோசனை பண்ணியிருக்கிறேன், ஏன் ஆண்டவர் தன்னை திராட்சை செடியாக ஒப்பிட வேண்டும்? நாம் திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது கூட நாம் அந்த திராட்சை ரசத்தை தான் நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய ரத்தமாக கருதி நாம் என்ன செய்கிறோம்? குடிக்கிறோம். ஆகையினால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை சொல்லாமல் ஊமையாக நம்ம எல்லாம் புரிந்து கொள்வதற்காக தான் அவர் சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி. இந்த திராட்சை செடி நான் செடி, நீங்கள் யார்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் யார்? கொடிகள். நான் செடி, நீங்க யாருங்க? கொடி அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய திராட்சை செடியில நாம் என்ன செய்யணும்னு வளர்ந்திருக்கிற அல்லது வளருகிற அல்லது கனி கொடுக்க போகிறதான ஒரு கொடி. இது சொல்லப்பட்டிருக்கிறது, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அதை சொல்லிட்டாரு. கீழே இருக்கிற வார்த்தையை சொல்லும் போது சொல்றாரு, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ. எந்த கொடியெல்லாம் என்கிட்ட இருந்து இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாம கனியே கொடுக்காதிருக்கிற ஒரு கொடி இருந்துச்சுன்னா என் பிதாவாகிய தோட்டக்காரர் அதை என்ன பண்ணுவாரா? வெட்டி போடுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. சொல்றது கரெக்டா தான் ஆண்டவர் சொல்றாரு, தெளிவா தான் சொல்றாரு. அவர் கீழே இருக்க வசனத்தை எல்லாம் படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என்ன செய்திருக்க வேண்டும்? தரித்திருக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் இந்த மெசேஜை ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்றாரு, நீங்கள் என்னுடைய, நான் திராட்சை செடி, நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்? கொடியா இருக்கிறீங்க. ஆனா நான் திராட்சை செடியா இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற கொடி என்ன கொடுக்கலனா, கனி கொடுக்கலன்னா என்ன பண்ணிடுவேன்? அறுத்து போடுவேன். தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுங்க. கிறிஸ்தவர்களா இருப்பது முக்கியம் அல்ல. கிறிஸ்தவர்களா இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்ல. It doesn't mean that I am a Christian, I can go to heaven. நான் கிறிஸ்துவனுக்குள்ளா இருக்கிறதுனால ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொருவருடையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறத கனி கொடுக்கிற பாத்திரங்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்காய் கனி கொடுக்கணும். கனினா என்ன? கனி நிறைய கனிகள் இருக்குது, நல்லா கனியும் கொடுக்க முடியாது. திராட்சை செடியிலிருந்து என்ன கனி தான் வரணும்? திராட்சை செடி தான் வரணும், திராட்சை பழம் தான் வரணும். அதை விட்டு வேற ஏதாவது பழம் வந்தா என்ன ஆகும்? அந்த செடி தப்பி என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு, பட்டிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்குள்ள சரியான அந்த சாரம் அந்த செடியிலேருந்து என்ன செய்யாது? ஒழுங்கா வரவே வராது. எங்கள் ஊரில் இங்கே அவ்வளோ பார்க்கறது இங்கே மரங்கள் அதிகமாக இல்லாதனால. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த பேரிக்காய் மரம் நிறையா இருக்கும். இந்த பேரிக்காய் மரத்தினுடைய, பேரிக்காய் பார்த்துருக்கீங்களா? எல்லோரும் பேரிக்காய் பார்த்துருக்கோம். இந்த பேரிக்காய் மரத்தினுடைய அந்த பட்டைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதில் ஏதாவது இந்த மண்ணோ விதையோ விழுந்துச்சுன்னா அழகாக உள்ளே போய் என்ன செய்துக்கலாம்? உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த மரம் இருக்கும். ஆனால் இந்த மரங்கள் என்ன ஆகும்னா நல்லா வளர்ந்து நல்ல கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சில நாட்கள் போகும்போது இந்த மரம் தானாகவே பட்டு போயிடும். இந்த மரம் தானாவே பட்டு போயிடும். ஏன் தானா பட்டு போகுது? அல்லது அந்த மரத்துல நல்ல கனிகள், கீழே பார்த்தீங்கன்னா நல்ல உரம் போட்டிருப்பாங்க, நல்ல பூமி நல்லா குளிர்ச்சியாக தான் இருக்குது, அதுக்கு தேவையான சத்து எல்லாம் வருது, நீரோட்டம் உள்ள இடம் தான். ஆனாலும் இந்த கனி தன்னுடைய அந்த பேரிக்காய் மரம் என்ன பண்ணாதுன்னா அந்த நாட்களிலே அதனுடைய கனி காலங்களில் என்ன கொடுக்காது? கனி கொடுக்காது. ஏன் அப்படின்னா மேலே என்ன பண்ணுன்னா இந்த பறவைகள் எல்லாம் வந்து என்ன செய்யணும்? உட்காந்து சாப்பிட்ற இந்த பழங்களை சாப்பிட்ற நேரத்தில் அதனுடைய எச்சையை போடுது பாருங்க. அந்த எச்சையில வேற செடிகளுடைய அல்லாவிட்டால் ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டு மரத்தினுடைய விதைகள் எல்லாம் அந்த மரத்துல வந்து என்ன செய்துரும்? விழுந்துரும்.
நாள் போக்குல அந்த ஒட்டுண்ணிகள் என்ன செய்யணும், மரத்துக்கு மேலே வரும். அது கீழே அதுக்கு வேற வேறெல்லாம் தேவையில்லை, அதுக்கு தண்ணியெல்லாம் தேவையில்லை. அந்த மரத்துடைய சாரை எதை எடுத்துக்கும், இந்த வெட்டுண்ணி, இந்த ஒட்டுண்ணி என்ன செய்துக்கும் எடுத்து, ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க அதை. அந்த ஒட்டுண்ணி செடி என்ன செய்துக்கும் எடுத்துக்கிட்டு அந்த மரத்தை சரியா காய் கணிக்க விடாம அல்ல சரியான பலன் கொடுக்க விடாம இந்த ஒட்டுண்ணி என்ன பண்ணிரும், மொத்த சாரையும் அதை எடுத்துரும். நாளடைவில் அந்த மரமே என்ன ஆயிடும், இதை நான் சொல்லும் போது நீங்க என்ன கொஞ்சம் கவனித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, அவருடைய செடியில நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம், கொடிகளா இருக்கிறோம். ஆனால் இந்த கொடிகளுக்குள்ள ஒட்டுண்ணிகளாகிய இந்த உலகமும் உலகத்தின் கிரியைகளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் வந்து எனக்குள்ள இருந்துருச்சு அப்படின்னா இது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்த ஆசீர்வாதத்தை அதை எடுத்துட்டு போயிடும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சவங்க நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பாதத்துல நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம், கொடியா இருக்கிறோம். அவர் தான் மெய்யான செடி. இந்த செடியில அவர் சொல்றாரு, எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன பண்றாரு, அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்போதே அதை என்ன பண்றாரா. ஸோ இப்போ நான் கனி கொடுக்குறேன்னா கொடுக்கலையான்றத இப்போ நீங்க டிசைட் பண்ணணும். நீங்க நல்ல கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஆவிக்குரிய கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஆத்து மக்களை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, கத்தரோடு கூட உறவாடி 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 உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படியே என்ன ஆகிட்டே இருக்குது, பில்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஆண்டவர் இன்னும் உங்களை என்ன பண்ணுவார்னா சீர்படுத்தி 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 இன்னும் உங்களை கத்த செழிப்ப வச்சுக்கிட்டே இருப்பாரு. இல்லை நான் ஏதோ செடியில இருக்கிறேன், பேருக்கு இருக்கிறேன். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, எதுக்கு எனக்கு எதுக்கு வம்பு, நான் போனேனா பார்த்தேனா நான் என்ன செய்தர்றேன் வந்துடுறேன். They will not have any relationship with God. தேவனோடு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க, ஆலயத்தோடு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க, சகோதரோடு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. யாருக்கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப் வைக்காதவங்களை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீ வர்றதும் ஒண்ணு, வராம இருக்கிறதும் ஒண்ணு. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கட் பண்ணுவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில வேளை உலகத்துல நன்மைகள் பெற்றுக்கொள்ளும்படி நம் மனிதரிடத்துல என்ன வச்சுக்கணும், மனிதரிடத்துல என்ன வச்சுக்கணும். நான் வந்து யாரையும் போய் நீங்க தாஜா பண்ணுங்க பூஜா பண்ணுங்கலாம் நான் சொல்லலை. யாருக்கிட்டே போய் ஐயோ நீங்க போற்றியெல்லாம் புகழ வேண்டாம், நீ நல்லவங்க கெட்டவங்கலாம் நீங்க என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஆனா ஒரு சிலர்கிட்ட இந்த உலகத்துல நன்மை பெறணும். நன்மைன்றது வந்து நன்மை எதிர்பார்த்து உறவு வைக்கிறது உறவல்ல. எத்தனை பேரும் கூட ஆமேன்னு சொல்றீங்க? நன்மையை எதிர்பார்த்து உறவு வைக்கிறது அதுக்கு பேர் என்னது இல்லை, உறவு அல்ல. கரெக்ட் தானே? நன்மை எதிர்பார்த்து இவங்க ஏதாவது எனக்கு செய்வாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து அவங்க கிட்ட நான் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டேன்னா அந்த ரிலேஷன்ஷிப் பேர் வந்து என்ன இல்லை, ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கிற பாருங்க, அதுதான் உண்மையான ரிலேஷன்ஷிப். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் என்னைக்காவது ஒரு நாள் உங்க தேவைகளுக்கு ஏற்றார் போல உங்களுக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில வேளை நான் ரொம்பலாம் இந்த உலக பிரகாரமானதோ அல்லது மற்றவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் இல்லை. ஆனால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்போதுமே என்ன பண்ணிக்கிட்டே இருப்பேன், மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது என்ன பண்ணுன்னா ஏற்ற நேரத்தில் எனக்கு கரெக்டாக எனக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். ஆண்டவர் யார் மூலியமா ஆண்டவர் உதவி செய்கிறாரு. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். சாராஸ்ட்ரா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்போது நம்ம கலைவான் பிரதருடைய ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து அவங்க ஃப்ரெண்டாக ஒன்றா ஒரே வீட்டில் வளர்ந்து ஒன்றா இருந்து ஒரே சாப்பாட்டில் சாப்பிட்டு அப்படியெல்லாம் வளர்ந்தவங்க. அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு அவர் ரட்சிக்கப்படாதவர், ஹிந்து மனுஷன் தான். ஆனால் அவர் நான் போன 2 நாள் போனேன். நான் போன நேரத்துல எல்லாம் அவர் என்ன எடுத்துகிட்டு வர்றாரு, சாப்பாடை கட்டி என்ன பண்ணிட்டு வர்றாரு, தூக்கிட்டு வர்றாரு. வை? அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கும்போது எத்தனை வருஷம் ஆனாலும் அது உனக்கு ஏற்ற நேரத்தில் உனக்கு என்ன பண்ணும், உதவி செய்யும். அப்போ உலக பிரகாரமான ரிலேஷன்ஷிப்பே அப்படின்னா ஆண்டவரோடு கூட எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் எனக்கு எவ்வளோ நன்மையாக இருக்கும். லைக் உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனே உனக்கு வந்து ஏற்ற நேரத்தில் உனக்கு உதவி செய்யும்போது கர்த்தரிடத்துல ஒரு உறவு வைக்கும் போது ஆண்டவர் உனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சில வேளை எனக்கு கனி கொடு. ஆனால் அதுவும் என்னன்னா ரிலேஷன்ஷிப்னா கூட என்ன ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்கிறாருன்னா நீ கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதல் 3 வசனங்கள் எதை சொல்லுதுன்னா he is a true vine, அவர் மெய்யான திராட்சை செடி என்பதை நமக்கு என்ன செய்கிறது முதல் 3 வசனங்கள் காட்டுகிறது. 3ஆம் வசனத்தை வாசிக்கும் எப்படி வாசிக்கிறோமா?
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். 3 வசனம் வரைக்கும் சொல்ல, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்துல இப்பொழுது எப்படி இருக்கிறீங்க? சுத்தமா இருக்கிறீங்க. இப்ப 4ஆம் 5ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம 4ஆம் வசனத்தை வாசிங்கமா. என்னில் நிலைத்திருங்கள். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இப்போ இங்க 4ஆம் 5ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்கிற, அல்லது ஒரே நிமிஷம், பிரைஸ் தி லார்ட். ஆமா, 4ஆம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவரோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு வாழ்வை சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 3 வசனங்கள் அவர்தான் மெய்யான திராட்சை செடி அப்படின்றத நமக்கு என்ன செய்யுது? காட்டுது. 4, 5ஆம் வசனங்கள் எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, நீங்கள் அவருக்குள்ள என்ன செய்யணுமா? அபாய்ட் இன் ஜீசஸ். நீங்க அவரோடு கூட என்ன, எப்படி இருக்கணுமா? நிலைத்திருக்கணும். நாம இப்ப நான் சொன்னது போல, உலகத்திலேயே ஒரு மனுஷன் கூட நம்ம உறவு வைச்சாதான் அவன் ஏற்ற நேரத்தில் எனக்கு உதவி செய்வான் போது, ஆண்டவர் எதிர்பார்க்கிறத அவரோடு கூட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க. நான் இப்போ சொல்றேன், நீங்க கர்த்தரோடு கூட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண கர்த்தர் உங்களுக்காய் புதிய வாசல்ல கர்த்தர் திறந்துகிட்டே இருப்பாரு. என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். என்னால் நான் சாட்சி சொன்னேன்னு சொன்னால் அவ்வளோ சாட்சிகளை என்னால் என்ன பண்ண முடியும்? சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். தேவன் போன வாரத்தில் எனக்கு செய்த நன்மைகள் அவ்வளோ அதிசயமான நன்மைகள். நான் அவ்வளோ மன கிளேசத்தில், மன வேதனையில், மனசு அப்படியே சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் கூட என் தேவனோடு கூட உறவு வைக்கிறதுனால கர்த்தர் வாசலை கர்த்தர் திறக்கார் போதுமானவர். ஆனால் நான் நேற்றுக்கு மாலை கூட பைபிள் ஸ்டடியில் நான் சொல்லும்போது சொன்னேன், நான் எப்பொழுதும் ஒரு காரியம் மாத்திரம் அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு கதவு அடைக்குது அப்படின்னா தேவன் எனக்கு 4 கதவை கர்த்தர் திறக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் அந்த ஒரு கதவு அடையும் போது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு கதவு அடையும் போது நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளால என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டுனா. இன்னும் ஒரு சிலர் ரொம்ப டீப்பா போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் அப்பதான் அவங்களுக்கு பாவரிக்கையெல்லாம் வரும். அது வரைக்கும் பாவரிக்கையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்பதான் பாவரிக்கை வரும். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, இல்லை என் பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டாங்க, இப்போ என் மனைவி தப்பு பண்ணிட்டாளா, எப்படி நிறைய யோசனை போயிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லாரு, அந்த பாடுகள் உனக்கு கொடுக்கறதே நான் உனக்கு வைத்திருக்கிற 4 வாசலை நீ அப்பதான் நீ அதனுடைய டேஸ்ட் என்னன்றது உனக்கு தெரியும் அப்படின்னு. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஒரு 3 நேரம் சாப்பாடு இல்லாதவனுக்கு, 3 நேரம் ஒரு நாள் ஃபுல்லா சாப்பாடு இல்லாதவனுக்கு கொண்டு போய் சாப்பாடை கொடுத்தா அவனுக்கு எப்படி தெரியும்? தயிர் சாதம் கூட அவனுக்கு எப்படி இருக்கும்? பிரியாணி மாதிரி இருக்கும். ஆனா நல்ல திருப்தியா இருக்கிறவனுக்கு என்ன தெரியாது? பிரியாணி கூட எப்படி தெரியும்? நம்ம வாழ்க்கையில சில வேளை ஆண்டவர் ஏன் நம்மளை பட்டினி போடுறாரு தெரியுமா? தயிர் சாதம் கூட உனக்கு என்னவா தெரியணும்? பிரியாணியா தெரியணும்னு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் சில வேளை நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்மகிட்ட தள்ளி வர்றது காரணமே என்னன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானமற்று போய் நமக்கு ஒரு சமாதானத்தை ஏன் தரார் அப்படின்னா, தேவன் அதை உனக்கு மேன்மை என்னது என்பதை நீ அறித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா யாரை சார்ந்து இருக்கணும்? கர்த்தரை சார்ந்து, தேவனை சார்ந்து. பாருங்க, அவருக்குள்ள நிலைச்சிருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். 4, 5 வசனம் அதை தான் காட்டுது. நீ அவருக்குள்ள நிலைத்திருக்கணும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கமா. 4, 5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. வெளியே போயிருச்சுன்னா அது தானா என்ன கொடுக்காது? கனி கொடுக்கவே. பாருங்க, இப்போ சொல்றேன், ஒரு கிறிஸ்துவை உடையவன் அவன் நினைச்சவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எவன் ஒருவன் கிறிஸ்துவை விட்டு தூரம் போகிறானோ அவன் என்ன கொடுக்க மாட்டான்? கனி கொடுக்கவே மாட்டான். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கீழே வாசிங்களேன். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், இங்கதான் ரிலேஷன்ஷிப்பே பில்ட் ஆகுது. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா என்ன ஆயிருக்காங்க? இணைஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இணைஞ்சிருக்கிறதுனால இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த செடிக்குள்ள இருக்கிற மொத்த சாரும், இந்த செடிக்குள்ள இருக்கிற மொத்த ரத்தம், இதுக்குள்ள இருக்கிறதான பலன், இதுக்குள்ள இருக்கிறதான ஆசீர்வாதம், இதுக்குள்ள இருக்கிறதான நன்மை எல்லாம் இப்ப யாருக்கு வந்து சேருது? சரீரத்துல ஓடுற அத்தனை பலனும் எதுக்கு வந்து சேருது? இந்த கொடிக்கு வந்து என்ன செய்யுது? சேருது. ஒருவேளை இந்த கொடி வந்து நான் ஒன்றும் தரமாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன்,
ஆனா நான் வேணா உன்னை வேணும்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், வச்சுக்கிறேன். அப்பப்போ வந்து என்ன பண்ணிட்டு போறேன், டச் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா தோட்டக்காரர் பாப்பாரு, என்ன பண்ணிடுவாரு, கட் பண்ணுவாரு. ஆனா இது டச்ல இருக்கிற வரைக்கும் இதுல இருக்கிற இந்த செடியில இருக்கிற மொத்த ஆசீர்வாதமும் யாருக்கு வந்து சேரும்? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இப்ப நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்துவாகிய செடியோடு கூட நீங்க இணைந்து அவரோடு கூட செயல்பட ஆரம்பிச்சுட்டா அவர்கிட்ட இருக்கிற சகல ஆசீர்வாதம் உங்களையும் உங்க வீட்டையும் தொடரும். அல்லேலூயா. ஆனா ரிலேஷன்ஷிப் யாரு கூட வச்சுக்கணும்? நானோ திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அல்லாமல் ஒண்ணும் நீங்களால என்ன செய்ய முடியாது. நம்ம பாஷையில சொல்லணும்னா என்ன சொல்றாரு? என்ன இல்ல உன்னால ஒண்ணு என்ன பண்ண முடியாது, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லைன்னா என்னால ஒண்ணு என்ன செய்ய முடியாது. சிம்பிள். தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியா செய்வார். ஆனா எந்த மனிதன் என் சுயபலத்துல ஓடுறேன், நான் எல்லாம் என்னால பாத்துக்கிறேன், நான் என்னால முடியும் அப்படின்னு எவன் நிக்கிறானோ ஆண்டவர் அவனுக்கு எதிர்த்து நிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்றேன், என்ன இல்லாம நீ உன்னால ஒண்ணு என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, என் கிட்ட நிலைச்சிருப்பா, என்ன சார்ந்து என்கிட்ட ஜோம் பண்ணு, என்னிடத்துல தேவ சமூகத்துல என்ன செய், கிட்டி வா, நான் என்னோடு கூட என்ன செய் உறவாடு, எனக்கு என்ன செய் வேதத்தை வாசி, என்னோடு கூட நட. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் ரொம்ப விரும்புறது என்ன தெரியுமா? இந்த உலகத்துல அவருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நல்ல செய்தி சொல்றேன், இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவருக்கு தேவதூதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவருக்கு பணிவிடை ஆவிகள் எத்தனையோ இருக்குது. அப்படி இருந்தும் அவர் உங்களுக்கும் என்னோடு கூட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் விரும்புகிறார். ஆதாம பார்க்கறதுக்கு ஆண்டவர் ஆதாம கையில படைச்சார். ஆனா ஆதாம பார்க்கறதுக்கு டெய்லி என்ன பண்ணிடுவாராம், இறங்கி வராரு, டெய்லி வராரு. ஏனோக்கு ஆண்டவரோடு கூட சஞ்சாரித்தான், ஏனோக்கு கூட ஆண்டவர் நடந்தாரு, சீஷர்களோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு, நடந்தாரு. ஏன் ஆண்டவர் மனித ரூபம் எடுத்து அவர் தன்னைத்தானே தாழ்த்தி இந்த உலகத்துக்கு ஏன் வரணும் அப்படின்னா, அவர் உங்ககிட்டயும் என்கிட்டயும் ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்தாரு. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் ரிலேஷன்ஷிப் வைக்கிறார், நம்ம என்ன பண்றோம், அப்பப்போ வச்சுக்கிறோம், தேவைன்னா வச்சுக்கிறோம். ஆண்டவர் அந்த கனி அந்த கொடி வேண்டவே வேண்டாங்கிறாரு. ஆண்டவர் அந்த கொடி என்ன பண்ணிடுவாரா, கட் பண்ணிடுவாராம். அல்லேலூயா. நான் வரேன், கீழே வரேன், இன்னும் போகணும் கீழே போகணும். வாசிங்க, கீழே வாசிங்க. இப்போ இந்த 4-5 வசனத்துல நீங்கள் ஆண்டவருக்குள்ள என்ன செய்திருக்கணுமா, நிலைத்திருக்கணும். அபாய்ட் இன் ஜீசஸ், ரைட். அடுத்தது 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, இந்த ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 4-5ல வாசிச்சோம். இந்த 6ஆம் வசனத்துல நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைத்திராவிட்டால் அதற்கு பின்னாடி வரக்கூடிய கான்சிக்வன்சஸ்னா நீங்க விளைவுகள் என்னது என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாரு. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். இததான் சொல்ல வந்த. என்னன்னா, இப்போ வேற ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை வெட்டிட்டோம்னா அதை கொண்டு போய் அந்த மரத்தினுடைய கிளையோ வெட்டிட்டோம்னா ஒன்று விறகுக்கு யூஸ் ஆகும், இல்லைன்னா கொண்டு போய் அதை பழகியாவோ வேற எதுக்கும் என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். இல்லை ஒரு முருங்கை மரமே இருக்குது வச்சுக்கோங்களேன், அதனுடைய கிளையை வெட்டினா அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சா அது என்னவா மாறும், மரமா மாறும். ஆனா திராட்சை கொடியை வெட்டினா, திராட்சை செடி கொடியை வெட்டினா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அதான் வசனம் சொல்லுங்க, நீங்கள் ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியில் எரியுண்ட கொடியை போல அவன் என்ன செய்வான், எரியுண்டு உலர்ந்து போவான். அவர் எரிக்கிறது தான் பிரயோஜனம். அல்லேலூயா. இதை தெரிஞ்சதுனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மனுஷன் செத்த உடனே கொண்டு போய் என்ன பண்ணிடுறான், எரிச்சிட்டு வந்துடுறான். ஏன்னா செத்த பணத்துக்கு அதுக்கப்புறம் பிரயோஜனமே இல்லை. அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் எத்தனை பேரை எரிக்கணும்னு மட்டும் பார்த்துக்குங்க. இப்பெல்லாம் நம்மெல்லாம் உயிரோட கொடியா இருந்து அவருக்கு கனி கொடுத்தா பிரயோஜனம் இல்லைன்னா அந்த கனி என்ன இல்லை, அந்த கொடினால என்ன இல்லை பிரயோஜனம் இல்லைன்னா அதை என்ன பண்ணும், வெட்டு அது எரிக்கிறதுக்கு தான் சமானமாகும். சரி, இது கான்சிக்வன்ஸ், ரைட். நம்ம வாசிக்கும் போது இப்போ 7-8 வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். முதல்ல வந்து கான்சிக்வன்ஸ் பார்த்தோம். இப்போ என்னன்னா, அவரோடு கூட நிலைத்திருந்தால் அதனுடைய பெனிஃபிட்ஸ்,
அவருக்குள் நிலைத்திராமல் போனால் அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தோம். இப்ப என்ன, அவருக்குள் நிலைத்திருந்தால் அதனுடைய பலன் என்ன? என்ன பலன்? நீங்கள் என்னிடத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? செய்யப்படும். நீ என்ன கேட்கறியோ அது உனக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சில வேளை ஆண்டவர் கேட்டும் கொடுப்பாரு, சில வேளை கேட்காம கூட ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொடியும் இருக்குது செடியும் இருக்குது, இது ரெண்டும் ஒண்ணா இணைஞ்சிருக்குது. இந்த கொடி எப்போ பார்த்தாலும் செடியிட்ட போய் எனக்கு உன்னுடைய சாரத்தை கொடு, உனக்கு என்ன சொன்ன, உனக்கு இருக்க தண்ணியை கொடு, உனக்கு இருக்க பலனை எனக்கு கொடுன்னு கேட்டுக்கிட்டா இருக்குது. என்ன ஆகும்? அது கொடியும் செடியும் நிலைச்சிருந்தாலே, ஒன்னா ஒட்டி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? இதுல இருக்கிற சாரமெல்லாம் யாருக்கு வந்துடும்? கொடிக்கு என்ன செய்துரும்? வந்துடும். இங்க கேட்கவே வேண்டாம். அதே போலதான் நீ கிறிஸ்துவோடு கிட்ட நிலைத்து இருக்கும்போது உனக்கு தேவையானதெல்லாம் அவர் பரலோகத்துல அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா எந்த நேரத்துல எப்ப கொடுக்கணும் அவருக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனா இந்த செடி கொடி இருக்குது பாத்தீங்களா, இந்த கொடி என்ன பண்ணும்னா, இந்த செடி இப்படி நேரம் வளர்ந்தாலும் கொடி மேல போகாது, எங்க தான் போகும்? பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் திராட்சை செடி பார்த்துருக்கிறீங்க? திராட்சை செடி பார்த்துருக்கேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த திராட்சை செடி என்னதான் மேல தூக்கி வச்சாலும் கொடி எங்க தான் போகும்? இதுதான் நம்ம புத்தி. இதுதான் நம்ம புத்தி. இந்த கொடி மேல போகாது, எங்க தான் போகும்? கீழே தான் போகும். இந்த கொடி கீழே போகாம இருக்கணும்னா அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுவானா, நல்ல ஒரு பந்தல் என்ன செய்வாரு போட்டு இந்த கீழே போற கொடியை தூக்கி எங்க தூக்கி நிறுத்துவாரு? அந்த பந்தல்ல கட்டி விடுவாரு. இந்த பந்தல்ல கட்டி விட்டு அந்த கொடி அந்த பந்தல் அப்படியே பறந்து வர நேரத்தில் தான் இந்த திராட்சை கொலை என்ன செய்யும்? திராட்சை பழம் என்ன செய்யும்? தொங்கும். கீழே என்ன செய்யும்? தொங்கும். இந்த செடி இந்த கொடி கீழே போய் கீழே திராட்சை பழம் விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திராட்சை பழத்தை எவனும் என்ன செய்ய மாட்டான்? சாப்பிட முடியாது. அதுக்குள்ள பூச்சி எல்லாமே என்ன செய்துரும்? வந்துடும். இந்த பூச்சி எல்லாம் வராம இருக்கணும்னா இந்த கொடி எங்க போய் பழம் காய்க்கணும்? எங்க போய் பழம் விடணும்? மேல பந்தல்ல போய் பழம் விடணும். அது போல தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கீழே நோக்கி போக கூடாது. உன் வாழ்க்கை ஆண்டவரை நோக்கி போய் அவரோடு கூட நிலைத்திருந்தால் தான் உன்கிட்ட மிகுந்த பலனை வரும். அல்லேலூயா. ஆனா கீழே போயிட்டு இருக்கிற கொடியை தூக்கி இந்த தோட்டக்காரர் என்ன பண்ணுவாரு? ஒரு கம்பியோ ஒரு கயிறியோ வச்சு என்ன பண்ணுவாரு? அப்படி கட்டி அப்படி சுத்தி தான் எங்க கொண்டு போய் விடுவாரு? மேல பந்தல்ல கொண்டு போய் விடுவாரு. விடும்போது இந்த செடிக்கு இந்த கொடிக்கு கொஞ்சம் என்ன இருக்கும்? வலி இருக்கதான் செய்யும். பிரதர் ஜபத்துக்கு வாங்க, வலி இருக்கதான் செய்யும். பிரதர் பைபிள் படிங்க, வலி இருக்கதான் செய்யும். கன்வென்ஷனுக்கு வாங்க, வலி இருக்கதான் செய்யும். காலைல 5:30 மணி ஜபம், காலைல 5:30 மணிக்கு எப்படி பாஸ்டர்? நான் என்ன சொன்னேன்? 7:30 மணி 8 மணி வரைக்கும் தூங்குறவனாச்சே, என்னை 5:30 மணிக்கு கூப்பிட்டா எப்படி பாஸ்டர் எனக்கு ஞாபகம் வரும்? கொஞ்சம் வலி இருக்கதான் செய்யும். அல்லேலூயா. இன்னும் ஒருத்தருக்கு ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்ல வல்லவர், அவருடைய மேரேஜையே அவர் மறந்துட்டாரு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு தூக்கம். அல்லேலூயா. என்ன பண்றது? எல்லாம் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நேரம் காலம் என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. என்ன கிழமையில வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இந்த கொடியை தூக்கி கொஞ்சம் மேல கட்டும் போது அதுக்கு கொஞ்சம் வலி என்ன செய்யும்? இருக்கதான் செய்யும். பரவாயில்ல, அந்த வலியை தாங்கிட்டு எந்த கொடி மேல எந்திரிக்குதோ அந்த கொடி ஆசீர்வாதமா இருக்கும், பலனை கொடுக்கும். அல்லேலூயா. சில வேளை ஆண்டவர் நம்ம தப்பு பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் அடிப்பார். அடிக்கும் போது கொஞ்சம் வலி இருக்கதான் செய்யும். பரவாயில்ல, ஆண்டவர் தானே, என்னை அடிக்கட்டுமே, நான் மிகுந்த பலனை கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவர் என்னை அப்படி கொண்டு போய் வைக்கிறாரு. அல்லேலூயா. இந்த கொடி மேல போய் இருந்து அங்கிருந்து கலைங்க என்ன செய்யும்? கனி என்ன செய்யுமா? கொடுக்கும். இந்த கனியை கொடுக்கும் போது வெளியிருந்து பார்க்கறவன்லாம் சொல்லுவான், இந்த செடி எவ்வளவு அழகா கனி கொடுக்குது. ஒருவேளை அந்த செடியை யாரும் பராமரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடியை முட்கள்லாம் வந்தா என்ன பண்ணிரும்? முடிரும். அதனாலதான் சபையை கத்தர் வச்சிருக்கிறார். உன்னை பராமரிக்கிற வேலையை கத்தர் ஊழியக்காரன் இடத்துல கத்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சில வேளை அன்பு இருக்கும், சில வேளை கடிந்து கொள்ளுதலும் இருக்கும். ஆமென். அன்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? கண்டிப்பும் இருக்கும். கண்டிப்பு இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணுவார்கள்? சீர்கெட்டு போவாங்க. நான் விரும்புறதெல்லாம் நீங்களும் நானும் கனி கொடுக்கிற செடியா மாறணும். இங்க சொல்ல, என்னிடத்துல நீ என்ன இருந்தீனா உனக்கு என்ன வரும்? நான் இப்ப சொல்லிட்டேன், நீ கனி கொடுக்காம இருந்தா உன்னை வெட்டப்படும். ஆனால் கனி கொடுப்பாயானால் ஆண்டவர் என்ன செய்வாரா? நீ அவரோடு கூட இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா என்ன செய்வார்?
மகிமைப்படுவார். நீங்கள் யாருக்கு சீஷரா இருப்பீர்கள்? தேவனுக்கு சீஷரா இருப்பீங்க. கனி கொடுக்காத பழ செடி ஆண்டவருக்கு என்னவா இருக்க முடியாது? விசிட்டரா இருக்கலாம், சீஷனா இருக்க முடியாது. நீங்க விசிட்டரா இருக்கணுமா, சீஷனா இருக்கணுமா? நல்ல சத்தமா, எனக்கு காது கேட்கலீங்க. ஹலோ, கேட்கலீங்கோ? நீங்க என்னவா இருக்கணுங்கோ? சீஷனா இருக்கணுங்கோ. நீங்க என்னவா இருக்காதீங்க? விசிட்டரா இருக்காதீங்க. விசிட்டருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த நேரத்தில் வேணா நான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? கனம் கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு நன்மை வராது. நான் சொல்றேன், உங்களுக்கு கனமும் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னவா இருக்கணும்? சீஷனா இருக்கணும். நேரம் இல்லாதபடி நான் போகிறேன். 9-10 வசனத்தை வாசிங்கம்மா. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல. இப்ப நீங்க யாருக்குள்ள நான் சொன்னேன் செடியோடு கூட இணைந்திருக்கணும்னு சொன்னேன். இப்ப நான் கடைசியா சொல்றேன், கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எப்படி இருக்கணுமா? இணைந்திருக்கணும். abiding in Jesus. வாசிங்க. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யாருடைய அன்பில் நிலைச்சிருங்க? இந்த உலகத்தின் அன்புல தயவு செய்து நிக்காதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலக அன்பெல்லாம் வஞ்சனை உள்ளது. இந்த உலகத்தின் அன்பெல்லாம் எப்பேற்பட்டது? வஞ்சனை உள்ளது. சர்பம் வந்து பார்த்து கேட்டுச்சு, ஆண்டவர் உன்னை இப்படி எல்லாம் சொன்னாரா? அதுக்கு முன்னாடி டெய்லி ஆண்டவர் வந்து பார்த்தாரு. அந்த அன்புக்கு தெரியல. ஆனா சர்பம் வந்து கேட்டோன்னா ஏவாளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? அது அன்பா என்ன பண்ணிருச்சு? தெரிஞ்சிருச்சு. இந்த உலகத்துல வஞ்சனையான அன்பு எது, நல்ல அன்பு எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல நிறைய அன்பு இருக்குதுங்க. இருக்கா இல்லையா? உலகத்துல நிறைய அன்பு இருக்குது. தேவைக்குரிய அன்பு, தேவையில்லாத அன்பு. சில வேளை சொல்லும் போதெல்லாம் நிறைய பேர் கஷ்டமா இருக்கும். இந்த அன்பு உனக்கு வேண்டாண்டா. இந்த அன்பு வந்துச்சுன்னு உன் வாழ்க்கை என்ன பண்ணிரும்? கெடுத்துரும். நான் இன்னைக்கு நிறைய ஃபேமிலியில, நான் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இந்த நாட்டில் நான் பார்க்குற காரியங்கள் நிறுதியத்தில் ரொம்ப வேதனையான காரியங்களும், நிறைய பேர் சொல்ற வார்த்தைகள் முதல்ல சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. they are just felt, அந்த மயக்கத்தில் அப்படியே விழுந்து போயிருக்கிறாங்க. ஆனா உண்மையான குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்த பிற்பாடு தான் சொல்றாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்? அந்த அன்பு உண்மையான அன்பு அல்ல. என்னது? வஞ்சனையான அன்பு. இந்த உலகம் அப்படித்தானே. இந்த உலகம் என்ன பண்ணுது? உன்னை வஞ்சனைக்குள்ள என்ன செய்யுது? கொண்டு போகுது. இன்னைக்கு பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா இருக்குது? வேற இருக்குது. கரெக்டா? நான் போன வாரம் உங்களோடு கூட சொன்னேன், தேவையில்லாத கடன் வாங்காதீங்க அப்படின்னு. அதே மாதிரி பண ஆசை, தேவையில்லாத பண ஆசையெல்லாம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டாம். எனக்கு கர்த்தர் கொடுக்கறது எனக்கு போதும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸ்புக் எல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்க, யூடியூப் ஓப்பன் பண்ணி பாருங்க, வீட்டில இருந்தே மாதம் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் உங்களால் என்ன செய்ய முடியும்? சம்பாதிக்க முடியும். அப்புறம் எதுக்குடா நாங்கெல்லாம் வேலைக்கு போறோம்? என்னையா சொல்றீங்க? எவ்வளவு வஞ்சனை தெரியுமா? எவ்வளவு வஞ்சனை. இந்த லோன் ஆப் எல்லாம் கூட வஞ்சனை தான். உன்னை அப்படியே தூண்டுது. அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்குறான். சும்மாவா கொடுக்குறான்? சும்மாவா கொடுக்குறான்? பின்னாடி என்ன வச்சிருக்கிறான்? பெரிய ஆப்பு வச்சிருக்கிறான். அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த அன்பு நல்ல அன்பு, எது கெட்ட அன்புன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்ல, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல் நானும் உங்களை எப்படி இருக்கிறேன்? கிறிஸ்துவின் அன்பை விட எனக்கு பெருசு வேற எதுவுமே இல்லைங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, அப்படின்னு நிறைய காரியங்களை சொல்றாரு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் யாராவது ஒருத்தர் அன்பை காட்டிட்டாங்கன்னா உடனே யாரை விட்டுறாங்க? ஆண்டவரை விட்டுறாங்க. அருமையான பிரதர், அருமையான சகோதரனே, ஆண்டவர் உன்னை அதிகமா நேசிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் உன்னை என்ன செய்யறாரு? எச்சரிக்கிறார். பிதா என்னிலும் அன்பா இருக்கிறது போல நானும் உங்கள் அன்பா இருக்கேன். என்னில என்ன செய்யுங்கள்? நிலைத்திருங்கள். அடுத்த வசனமா, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, நான் அவர் அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால், வெரி சிம்பிள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும்னா நீங்க ஒண்ணு செய்யணும். ஆண்டவர் வேற என்னுமே கேட்கல. ஆண்டவர் என்னுடைய கற்பனைகளை என்ன செய்யுங்க? கை கொள்ளுங்க. அவர் சொல்றதை கேளுங்க. முடிஞ்சு போச்சு. ஒரு நம்ம வீட்டிலேயே நம்ம பிள்ளைகள் இருக்கிறோம். எந்த பிள்ளைக்கு நம்ம செய்வோம்? நம்ம சொல்ற வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு என்ன வேணாலும் என்ன செய்வோம்? செய்வோம். அது போலதான் ஆண்டவருடைய வார்த்தையை மாட்டு நீங்க செஞ்சு பாருங்க.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியா 11 வசனத்தை மாத்திரம் வாசிச்சு முடிப்போம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஒரே ஒரு சிம்பிள் வார்த்தையை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நீங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னா யாருக்குள்ள நிலைச்சிருங்க? தேவனுக்குள்ள நிலைச்சிருங்க. உலக சமாதானம் கொஞ்ச காலம் மட்டும்தான். சினிமா பார்க்குற சந்தோஷம் எவ்வளோ நேரத்துக்கு? இப்போ அந்த 3 மணி நேரம் சந்தோஷம் வேணுமா? லைஃப் லாங் சந்தோஷம் வேணுமா? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலக சந்தோஷம் தற்காலிகமானது, கர்த்தருடைய சந்தோஷம் நிரந்தரமானது. அதுல நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். ஜீசஸ். கொடியானது என்றும் தனியே கனித்தராது என்று சொன்னீரே. கொடியானது என்றும் தனியே கனித்தராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்திருந்தால் நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பு. எழுந்திருப்போமா? செடியே உம்மில் நிலைத்திருந்தால் நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. உம்மால் அன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. உம்மால் அன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. கொடியானது என்றும் தனியே கனித்தராது என்று சொன்னீரே. கொடியானது என்றும் தனியே கனித்தராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்திருந்தால் நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பேன். செடியே இருந்தால் நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பேன். உம்மால் அன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. உம்மால் என்று சொல்ல ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. 11ஆம் வசனத்துல நீங்க சொன்னது போல நான் இவைகளை எல்லாம் சொல்றதுக்கு காரணமே என் சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைச்சு நிக்கணும்னு சொல்றீங்க. நாங்க உங்ககிட்ட நிலைச்சு நின்ன ஆண்டவரே, கொடியானது என்றைக்கு தனியா கனித்தர முடியாது. கொடியானது ஆண்டவரே உம்மில் நிலைத்திராத பட்சத்துல, ஆண்டவர் நல்ல கனிகளை கொடுக்காத பட்சத்துல தோட்டக்காரர் அதை வெட்டி அதை எரியூட்டு ஆண்டவரே அதை நெருப்புக்கு நேராய் போட்டு விடுகிறார். அந்த அனுபவத்துல வேண்டாம்ப்பா. நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கிற அனுபவம். இந்த வார்த்தைகள் இந்த வாரம் முழுவதும் இவங்க பிள்ளைகளுடைய இருதயத்துல ஓடட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறது தேசத்திற்காக, ஆண்டவரே எங்கள் பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காக, ஆண்டவர் இந்த பகுதியில் இருக்கிற கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை தேவன் எங்களுக்கு தந்தரத்தக்கதாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.